உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? இப்போ தான் குரு பயிற்சியில் பார்த்த மாதிரி இருக்குது. உங்களை பார்த்ததில் எனக்கு அதாவது என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்முடைய சேனல் மூலமாக உங்களை சந்திக்கலைன்னா எனக்கே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு என்ன விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, நம்முடைய சனி பகவான் வக்ர நிலையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய வக்ர நிலை டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரையும் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பார். அப்போ ரேவதியில் அவருடைய வக்ர நிலை எவ்வளோ நாட்கள் வரையும் ஓடுன்னா, கிட்டத்தட்ட 9/10/2026 முதல் வரையும் என்ன பண்ணுவார், நம்ம ரேவதியில் ஓடுகின்ற சனி பகவான் 9/10/2026 அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய வக்ர நிலையை தொடங்குவார். அப்போ டிசம்பர் 11 வரையும் உத்திரட்டாதிலேயே தன்னுடைய வக்ர நிலையை தொடங்க போகிறார் என்பது நம்முடைய சனி பகவானுடைய கணக்கு. ஸோ இப்போ இந்த வக்ர நிலையில் சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம கிரக ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். வக்ரம் பெற்ற சனியை குரு பார்வையினால் நிறைய விஷயங்களை ஒரு என்ன சொல்ல திருப்பு முனைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கும் இருக்குது, இப்போ குரு பகவானுக்கு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெற்றியும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்து குருவோடைய பார்வை மூலமாக உங்கள் ராசியில் அமர்ந்திருக்க குருவோடைய பார்வை மூலமாக துணையின் மூலமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுக்கான ஒரு வாய்ப்பு என்னங்கிறத சரியான முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம்னு சொன்னோம். குரு பயிற்சிக்கு அப்படி தான் சொன்னீங்க, நான் இருக்கா? கீழே கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். உயிர் மட்டும்தான் மிச்சம். எப்படி உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறதே ஏதாவது ஏண்டா இருக்கோன்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதேனும் வலுவிழந்த கிரக அமைப்புகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்ர பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இது உண்மைனா உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவ்வளவு நாட்களாக உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல், உங்களை விட்டு பிரிந்து போன உறவு உங்களை காயப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை என்ன சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்த அந்த உறவு தேடி மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குற கடகராசிக்கு, தேடி மீண்டும் அன்பை வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்குற உங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு ஏற்றவாறு குடும்பம் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு இந்த சனி பகவான் வக்ரமடைந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள விரிசல் சரியாகும். 2 பேரும் ஒற்றுமையாக போகிறீங்க. புரிதலுடன் எப்படி இந்த ரெட்டை பாம்பு பின்னியிருந்தால் எப்படி பின்னிருக்கும், ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுடைய உண்மையான மனைவி, உண்மையான கணவன் அப்படிங்கிற அந்யோன்யம் இனிமே தான் வாழ போகிறீங்க. ஒரு உண்மையான அன்பை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் தன்னுடைய ஆணவ திமிரினால் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, துன்பப்படுத்தியிருப்பாங்க, துயரப்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா இங்கே யார் பார்க்க போகிறா, நம்ம தானே பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பில்டப்பில் நாங்களாம் யார் தெரியுமா அப்படிலாம் சீன் போட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருந்திருக்கும்.
நீ இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து, ஒரு என்ன சொல்கிறேன்னா மதிப்புக்கு, அதாவது அவங்களுடைய படிப்புக்கு, அவங்களுடைய வேலைக்கு, அவங்களுடைய வயதுக்கு மரியாதை கொடுத்தா பொறுமையாக இருந்திருப்பீங்க. ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்களே, அதையும் தாண்டி உங்களை சீண்டி உங்களை லாக் பண்ண அந்த ஒரு அதிகாரியுடைய ஆணவத்தை எல்லாத்தையும் அடக்கி, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கான தண்டனையை கொடுத்து, உங்களுடைய பொறுமைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய லைஃப்பில் அந்த எதிர்பார்ப்பு இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்த காலங்களில் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கடகராசி என்பவர்களுக்கு காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ராசிக்கு 2வது காதலே சக்ஸஸ் ஆகும். 2வது காதலே சக்ஸஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் சார் இப்போ 2வது காதல் தான் பண்ணிக்கிறீங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2வது காதலாக இருந்தால் கடகராசி என்பவர்களுக்கு அதில் வெற்றி, அதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. எனக்கு தெரிஞ்சு பல கடகராசிக்காரங்க ஆமான்னு சொல்ல முடியும். ஏன்னா 2வது காதலில் தான் கல்யாணம் முடித்தவங்க அதிகமானவே இருப்பாங்க. முதல் காதலை கல்யாணம் முடித்தவங்க இவங்கள தான் சார் காதல் பண்ணேன், இவங்களை கல்யாணம் முடித்தேன், ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு இன்னொரு காதல் வந்துச்சு, அந்த காதல் எனக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பொது பலன் தானே. ஸோ அப்போ இதுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 2வது காதல் வெற்றி பெற்றவர்கள் உறுதியாக கமெண்ட்ஸ் கொடுங்க. 2வது காதல் தற்போது பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள் உறுதியாக என்ன பண்ணலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பிரபஞ்சம் உங்களுடைய 2வது காதலை சேர்த்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை சனி வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு உறுதி செய்வார் என்பது கிரக ரீதியான உண்மை. கடன் சுமையிலிருந்து படிப்படியாக சிறிது சிறிதாக குறையக்கூடிய வாய்ப்பு. கடன் கொஞ்சமாச்சும் குறைஞ்சா நிம்மதியாக இருப்பேன் சார், எனக்கு அப்படியே ஒரு அழுத்தமாகவே இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு மன அழுத்தத்தை சரி செய்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுக்கப் போகிறார் என்பது உண்மை. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கிருக்கீங்கன்னா, உண்மையிலே சொல்கிறேன், இது சரியான காலம், மிஸ் பண்ணாதீங்க. சொந்த வீடு கட்டுங்க அல்லது சொந்த வீடு வாங்குங்க. கடன் வாங்கலாமா சார்? வாங்கலாம். எங்கே வாங்கலாம்? அரசாங்கம் சார்ந்து நடத்தக்கூடிய அங்கீகாரம் பெற்ற, அரசாங்கம் அங்கீகாரம் பெற்று நடத்தக்கூடிய வங்கிகளில் கடன் வாங்கி வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விரைய செலவுகள் உங்களுக்கு என்ன பண்ணும், குறைக்கப்படும். இல்லைன்னா வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற பாடலுக்கு சொந்தக்காரங்களாக வரக்கூடிய நிலைமை கிரகம் கொடுத்துரும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக கொடுக்க போகிறார். அப்போ பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சந்தோஷமாக இருந்தால் நம்மளுடைய சிவராசிக்காரங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஸ்டேட்டஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, தயவுசெய்து அதை நீங்கள் நிப்பாட்டிடணும். ஏன்னா இந்த வக்ரம் பெற்ற சனி நிலையில் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா உங்களை சூழ்ந்திருக்க நபர்களுடைய கண் பார்வையே உங்களை சொல்லி முடிச்சிடும். சொல்லுவாங்களே முன்னாடி வந்து பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லடி பட்டால் கூட படலாம் சார், கண்ணடி படக்கூடாதுமாங்கள்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஏதாவது ஒரு ஓரமாக சந்து பொந்தில் உட்காந்துருப்பாங்க, உடனே வந்துடுவாங்க. வந்து அவங்க பிரச்சனை ஃபுல்லாக அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரீ மைண்டாக போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுடைய சுமையை சுமந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத நபர்கள், உங்களுக்கு வேண்டாத, உங்களை தவறாக பேசக்கூடிய நபர்களை இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஒன்றும் பிரச்சனை, ஒன்று ஹைடு பண்ணுங்கள், இல்லை பிளாக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு அற்புதமான தன்மையெல்லாம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படும் என்பது உண்மை. நேயர்களே, இப்போ வரையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய
ராசிக்கான சனி பகவான் வக்ர நிலையில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் தடுத்தாருங்கிறத தெளிவாக கேட்டிருக்கீங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோச்சார கிரகத்துடைய பொது பலன். இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும். நான் எப்போ வீடு கட்டுவேன், எப்போ வேலை கிடைக்கும், எப்போ கல்யாணம் முடியும், எப்போ என் வீட்டுக்கார் என் பேச்சை கேட்பார், எப்போ என் வீட்டுக்கார் என்னை மட்டும் புரிந்து என் மேலே அன்பு காட்டுவாங்க, ஸோ எப்போ என் குழந்தைகள் என்னோடய பேச்சை கேட்கும், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் மனதுக்குள் இருக்கலாம். பலவிதமான கேள்விகள் கூட இருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைச்சால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தாங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, அதை விட முக்கியமாக எந்த நாட்டில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லேருந்தும் பெரிய ஆதரவு வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாடுகளுக்குரிய டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் டயத்தில் கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா கட்டாயம் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஜோதிட ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சார் ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் பார்த்துடலாங்கிறது ஓகே சார். எனக்கு என்னுடைய பேரும் என்னுடைய குறிப்பிட்ட வயதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் ஜாதகம் பார்க்கலாமா, என்னுடைய எதிர்காலத்தை நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு பல அன்பர்கள் நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் கேட்காம இன்னும் சில அன்பர்கள் இருப்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன, உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது மட்டும் தெரிந்தால் போதும். உங்களுக்கு பிரசனம் என்ற அருமையான ஒரு கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கெல்லாம் என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல் சில நம்முடைய நேர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா குசும்பு பிடிச்சவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சில பேரில் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு மனதுக்கு பிடித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயம் பிடிக்காமல் கூட போகலாம், சில விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம். கடந்து செல்வது நல்லது. அதை விட்டு நீங்கள் வார்த்தைகள் விடும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிரபஞ்சம் அதற்கான வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ அதனால் தவறான பதிவுகள் பதிவிடும்போது நம்மளுடைய உறவுகள்லாம் அந்த பதிவுகளை பார்க்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்துக்கோங்க. நீங்களும் எங்களுக்கு உறவுகள் தான். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன டிப்ரெஷன் ஆகிருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க மூலமாக ஜோதிட ரீதியாகவோ நீங்கள் ஆன்மீக ரீதியாகவோ லாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஓகே, எல்லா தொழில்களிலும் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்களும் உங்களைப் போல் அன்பானவர்களும் இருக்காங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியை கூறி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.